நாங்கள் அறிந்தோம் அறியாமல் தவறுகளை அறிந்தோம் அறியாமல் சிவ சிவ ஹரி குரு சிவ 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 மூல குரு சிவ 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 சிவமண்டலம் மூல குரு சிவ 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 சிவமண்டலம் அல்லாஹ் சுல்மனல்ல சிவ சிவ சிவமண்டலம் அல்லாஹ் சுல்மனல்ல சிவ சிவ சிவமண்டலம் ஹரிநாராயண குரு சிவ சிவ சிவமண்டலம் ஹரிநாராயண குரு சிவ சிவ சிவமண்டலம் நாதன் குருநாதன் சிவ சிவ சிவமண்டலம் நாதன் குருநாதன் சிவ சிவ சிவமண்டலம் பச்சைமண்டாரன் சிவ சிவ சிவமண்டலம் சிவ சிவ சிவமண்டலம் குரு சிவ சிவ சிவமண்டலம் குரு சிவ சிவ சிவமண்டலம் குரு சிவ சிவ சிவமண்டலம் குரு சிவ சிவ சிவமண்டலம் ஏசி குரு சிவ சிவ சிவமண்டலம் அநியாசி குரு சிவ சிவ சிவமண்டலம் குரு சிவ சிவ சிவமண்டலம் குரு சிவ சிவ சிவமண்டலம் குரு சிவ சிவ சிவமண்டலம் ஹரிசகார குரு சிவ சிவ சிவமண்டலம் மகாகுரு சிவ சிவ சிவகுரு மகாகுரு சிவ சிவ சிவகுரு மண்டலம் மண்டலம் மாயன் குரு மண்டலம் மண்டலம் மாயன் குரு மண்டலம் மண்டலம் சுசா குரு மண்டலம் மண்டலம் சிவ சிவ குரு மண்டலம் மண்டலம் தரணி புகுண்டலம் மண்டலம் தரணி புகுண்டலம் தரணி புகுண்டலம் தரணி புகுண்டலம் மாயன் முன்னே குமரன் சுசுவா சிவா ஏகமேந்தவர் ஏகமானந்தவ சிவ சிவ ஏக குரு படித்திருந்தோ சுசுவா ஏக குருவாய் படித்திருந்தோ சிவ சிவ படித்திருந்தோர் பலடி பலஜாயந்தவர் பாலடி கொண்டவர் பல பல பலவோடு மங்கள மங்கள பாலவ மலந்தவர் திருமலாதி திருமலாதி குரு சன்னியாசி சன்னியாசி செந்தில் வேல் வடிவவர் செந்தில் வேல் சன்னியாசி செந்தில் வேலவர் வடிவப்புக்கு மகரி சன்னியாசி வடிவப்புக்கு மகரி சன்னியாசி கண்ணோட காடுண்டு கண்ணாளவர் காரணம் தெரிஞ்சவர் 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 எங்கம் தெரிஞ்சவர் ஏகமான் நின்றவர் மண்டலப்புக்கு மகரி சன்னியாசி
சிவ ஹரி குரு சிவ 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 ஹரி குரு சிவ சிவ ஹரி குரு சிவ 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 ஹரி குரு சிவ சிவ குரு சிவ 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 சிவமண்டலம் மூல குரு சிவ 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 சிவமண்டலம் சிவமண்டலம் அல்லாஹ் இல்லாஹ் இறைவன் மலனா சிவ சிவ சிவமண்டலம் சிவ சிவ சிவமண்டலம் அல்லாஹ் குரு சிவ சிவ சிவமண்டலம் நாதன் குருநாதன் சிவ சிவ சிவமண்டலம் பரலோகமான பச்சைமநாராயண சிவ சிவ சிவமண்டலம் சரஸ்கந்தர குரு சிவ சிவ சிவமண்டலம் கங்கந்தர குரு சிவ சிவ சிவமண்டலம் கன்யாதி குரு சிவ சிவ சிவமண்டலம் மகா குரு சிவ சிவ சிவகுரு மண்டலம் ஹரிசகார குரு சிவ சிவ சிவமண்டலம் மகா குரு சிவ சிவ சிவகுரு மண்டலம் மண்டல குரு மண்டலம் மாயன் குரு மண்டலம் குண்டல குரு குண்டல சிவ சிவ குரு குண்டலம் கரணிய குண்டலம் கரளி குரு குண்டலம் கரணிய குண்டலம் கரளி குரு குண்டலம் சிவசிவாயங்கம் நிறைந்தவர் ஏகமான் நின்றவர் சிவசிவா ஏக குருவாய் படைக்க நின்றவர் சிவசிவா படைக்க நின்றவர் பாராட்டி கொண்டவர் அங்கான மங்கான பாலோகம் அடைந்தவர் அழகு திருமால அதுவரை சன்னியாசி சன்னியாசி செந்தில் நடிப்பவர் செந்தில் சன்னியாசி செந்தில் வேளவர் அடிமகப்படுத்த நிறமான சிவசிவா கண்ணானவர் காரணம் இருந்தவர் எங்கம் நிறைந்தவர் ஏகமான் நின்றவர் மண்டபம் படித்த மாண்புரை சன்னியாசி சிவசிவதங்கே நின்றால் செத்தானாய் தங்கே நின்றால் செத்தானாய் சிவசிவகான மாணவ சிவசிவதங்கே நின்றால் செத்தானாய் தங்கே நின்றால் செத்தானாய் சிவ சிவ ஹரி குரு சிவ 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 மூல குரு சிவ 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 சிவமண்டலம் மூல குரு சிவ 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 சிவமண்டலம் சிவமண்டலம் அல்லாஹ் இல்லாஹ் இறைவன் மலனா சிவ சிவ சிவமண்டலம் அல்லாஹ் குரு சிவ சிவ சிவமண்டலம் நாதன் குருநாதன் சிவ சிவ சிவமண்டலம் நாதன் குருநாதன் சிவ சிவ சிவமண்டலம் வானோமந்த பச்சைமநாராயண சிவ சிவ சிவமண்டலம் பரலோகமான பச்சைமநாராயண சிவ சிவ சிவமண்டலம் ஹரிகுரு சிவ சிவ சிவமண்டலம் திருவக்கந்தர குரு சிவ சிவ சிவமண்டலம் திருக்குரு சிவ சிவ சிவமண்டலம் லக்கந்தர குரு சிவ சிவ சிவமண்டலம் கன்னியாகுரு சிவ சிவ சிவமண்டலம் கன்யாதி குரு சிவ சிவ சிவமண்டலம் மகா குரு சிவ சிவ சிவகுரு மண்டலம் ஹரிசகார குரு சிவ சிவ சிவமண்டலம் மகா மண்டலம் மண்டலம் மாயன் குரு மண்டலம் குண்டல குரு குண்டலம் சிவ சிவ குரு குண்டலம் கண்ணி குண்டலம் தரணி குரு குண்டலம் கண்ணி குண்டலம் தரணி குரு குண்டலம் சிவசிவாயங்கம் நிறைந்தவர் ஏகமான் நின்றவர் சிவசிவா ஏக குருவாய் படைத்த நின்றவர் சிவசிவா
கொண்டவர் பல ஜெயந்தவர் பாலோடு கொண்டவர் மங்கள பொன்னல பரல கொண்டவர் மங்காள மங்காள பாலோகம் ஆண்டவர் அன்னோ திருமல அதிபதி அழகு திருமால அதிபதி சன்னியாசி சுசுசனாசி சன்னியாசி செந்தில்வேல் வடிமவர் எந்த நின்றவர் மன்னன் மன்கரு சன்னியாசி நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருந்தா நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு போய் எங்கேயும் போற நீ வாங்க வாங்க சாப்பாடு என்ன பிரச்சனை மூணு வருஷம் அதத்தான் இந்த வரைக்கும் நாம பார்த்தா இப்ப குறைஞ்சா குறையில கேள்வி தான் இருக்குது பரவாயில்லையா அது பார்த்து போச்சா வாய் வந்து பேசுங்க நீதான் சொல்லணும் மாதிரியா போச்சா அவ்வளவு கை வரலாமா பாத்தீங்களா 3 சொல்லி போகணுமா அந்த அளவுக்கு சக்தியா ஏற்றுமா சரி பெருமாள் உட்காந்து வெளியே போ மற்றவங்க பாக்கணும்ல ஜீவா அப்படி அடுத்த திருமணம் பண்ணிட்டு இருந்தா மற்ற எப்படி பாப்பாங்க மக்கள் கொண்டுங்க சாப்பிட சாப்பிட்டு வாங்க முதல்ல இருக்கியா அனுப்பிடா நானே அவன் விட்டுக்கிறேன் நான் இங்க அழுகிறீங்க வீட்டுல போயிட்டா ஊர்ல போயிட்டு எண்ணெய் தேங்காய் நல்லா தேங்காய் இல்ல விளக்கெண்ணெய் இல்ல கடுகு வாங்கிட்டு காய்ச்சிங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கடுகு அப்புறம் போய் காய்ச்சி வச்சுட்டு நல்லா ஒளி உள்ள குறையும் இல்ல குறையாது வழிபடுத்து கொஞ்சம் இருக்கும் நீ வீட்டுல போயிட்டு சுத்தமா குறைஞ்சிடும் போச்சமா 3 சரி சரப்பட்டி வாசிப்பு இல்ல நாங்க உட்கார முடியல எவ்வளவு அவங்க நேரம் செலவு பண்ணி வெளியே போற நமக்கு வயது சாவு போற கொஸ்டியா போட்டோம் எவ்வளவு அம்மா சோழியம் மந்திர பேய் பிசாது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் அடிப்பேன் தாமரை மட்டும் நெத்தில வைங்க உங்க பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் விளையாட்டு வீட்டுல அதை வணங்கு பக்கம் சரியா தப்பா
5 வருஷமாவே இருக்குது. கால் ரொம்ப வலி, ஒண்ணும் மறக்க முடியல, நீக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல, பக்கம் போக முடியல, இது மறக்க முடியல, நீக்க முடியல. ரொம்ப நேரம் வலியா நீட்டு வரல மேல கொஞ்சம் சுமாரா பரவாயில்லையா? என்ன போடு காலை சொல்லலாமா? காலை சொல்லமாத்தா பாருங்க பாருங்க மணக்க உங்களுக்கு போடு புரியுதுல நீங்க எதிரிமா எவ்வளவு செலவு பண்ணுவாங்க ஆஸ்பத்திரிக்கு எனக்கு தர்மத்துக்காக தர மாட்டாங்க உனக்கு என்ன பிரச்சனை வாட்ச காட்டுங்க எங்க ஊர்ல நீ வருதுன்னா ஏதோ பாருங்க மாம்பழம் கொண்டு பாக்குற வழி இருக்கா இல்லையா போச்சு சொல்லுமா பரவாயில்லையா பரவாயில்ல நாம இடம் விட்டு வச்சுக்கிறேன் நாம போட்டு தட்டி விடு அப்புறமா இது பண்ணு நாம போட்டு சொன்னா போக முடியும் நாம போட்டு தட்டி விடுன்னு கீழே அந்த பக்கம் இருக்கு கைத்தி போதுமா எப்படி பாருங்க சொல்ல என்ன போட்டு பரவாயில்லையா என் தலைவர் கேட்கிறேன் டெய்லியா வரணும் அனுசமா அவர்தான் கேட்கிறேன் பாத்துங்க நம்ம வாடகை இருந்து வாடகை விடுதான் அவங்க நல்லா முடிஞ்சு தர்மத்துக்கு கூட போட மாட்டேங்குது நான் என்ன உங்க கருமத்தை தேரணும் உங்க தர்மத்துக்கு தேர்க்க உங்க கருமத்தை தேர்க்குதான் தர்மத்துக்கு கூட நடந்தாலும் கேட்கிறேன் பேச்சுதான் மக்களுடைய பிரச்சனை வர மாட்டேங்குது அழகுதா திருப்தியா இருக்கா வீட்டுல போய் இந்த மாதிரி பண்ணணும் பண்ணிதான் சுத்தம் வராது வச்சுட்டு எண்ணெய் போட்டு சுத்தி வைக்கணும் யாரு கூட வந்துருவாமா அப்படி பண்ணிட்டு இந்த 2 சாணங்களுக்கு பேட்டுக்கு போயிருங்க எந்த ஊரு எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படியே பத்திர வாங்க வீடியோ பார்க்க வந்துட மாட்டேங்குது எவ்வளவு செலவு பண்ணிக்க டாக்டர் கொடுத்து நீங்க நானும் ஓசியில பண்றேன் இதுதான் தர்மத்துக்கு கொடுங்க இல்லாட்டி பேட்டுக்கு போ உங்க கரும தீரம்னா குழுங்க துட்டு அனாதுக்கு பொறுமை கொடுத்து அடி அமுது அமுத்து 2 கிலோ அமுத்து கேளு கால சொல்ல பண்ணு கால மடக்குங்க அவருக்கு இங்க வந்த பிறகு பாடி எல்லாம் ஒரு மாதிரி வைப்ரேஷன் இவங்க யாருக்கும் தாய் தோணும் இல்ல தாய் தோணிக்கல முன்னாடி கேளுங்க நான் என்னன்றேன் நான் என்ன சொல்ல நல்லா கேட்டுக்க அதான் சொல்றேன் வீட்டுல நேர காலம் செய்யலாம் குடும்ப சண்டை வரும் சர்ச்சை வரும் சாமியை கும்பிட்டீங்கன்னா குறையும் வேற தீய வழியில போனீங்கன்னா நீங்க தான் கஷ்டப்படணும் நான் எத்தனையோ வீடியோல பண்ணிதான் சரியா வீட்டுல விளக்கேற்ற மாட்டாங்க எனக்கு ஏத்தல குட்டி காசு என்ன பண்ணியா அது திருவிழத்துல யாரு பெருமாள் விளக்கேற்ற மட்டும் கோவம் வச்சு குட்டி காசு அங்க எடுத்து நான் கேக்குறேன் குரு தூக்கி விடுறான் எந்திரிச்சாத்தா எதிர்ச்சி வருப்ப
பதில் பரவாயில்ல, சேர் பண்ணா பரவாயில்ல, நீ நல்லா இருக்கு. எப்படி இருக்கு இப்ப? பரவாயில்லையா? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஏன் தாய்க்கு வாங்கினேன் அது படிச்சு சாமி கும்பிடத்தான் சொல்றேன். நான் தாய்க்கு தகுதி வாங்காதான் சொல்றேன். எனக்கும் பண்றேன். நான் எவனுக்கும் பயப்படுறது இல்லை. நல்லா கேட்டுங்க. நீ ஏன் தாய்க்கு வாங்க பேசதான் வரும். அப்படியா வாங்கினேன் நீ சாமி கும்பிடு நல்லா இருக்கு. புரியுங்க? என்னைக்கு தாலி கட்டி வந்து அன்னைக்கு தீரும் சாமி கும்பிடு. நம்ம போன சொல்லி என்ன கர்ம வணிக்கு அந்த கர்ம வணி அனுப்பிச்சு நான் ஊருக்கெல்லாம் வைத்தியம் மாதிரி நானே ஆட்டோ வந்து ஆட்டோ சேர்ந்து வச்சுக்கிறேன். ஏன் போன சொல்லி பண்ற கர்ம வரை அனுப்பிச்சு ஆகணும். அதுதான் மக்களை கர்மத்தை பண்ணுங்க புண்ணியம் செய்யுங்கன்னு சொல்றேன். எனக்கு அந்த தாங்க இல்ல ரோட்ல எத்தனை பேர் பட்டி பசா இருக்காங்க. இட்லி கூட வாய்ப்புங்க செய்ய சேர்த்தா குறையும். உடனே குறையணும். உடனே மேலே நான் சொல்றத மட்டும் பண்ணு. கொஞ்சமா மாய்த்தாரு பாசம் என்ன போச்சீங்க வருது என்ன அங்கேயாம பாக்குறேன். நான் கேட்டா எனக்கு படுக்கலாமா கொஞ்சம் மாதிரி வருது. இப்ப இல்ல முன்னாடி வருது. தகடு கீழே பச்சை மாதிரி வருது. வேற யாரெல்லாம் வரமாட்டாங்க. அண்ணன் கேட்காத நான் சொன்ன நான் சொன்னதை மட்டும் செய். நாமத்தை நெத்தியில வை. இந்த நாமத்தை எடுத்துக்க. ஐயா சோனியா மந்திர பேய் பிசாதி எவ்வளவு யாரு பண்ணாங்களோ நீ பாத்துக்க. என் குடும்பம் ஒத்துமை இருக்கணும் சந்தோஷமா சொல்லிட்டு இந்த நாமத்தை எடுத்து சொல்லி கீழே போடு. இல்லையா ரோட்ல கூட்டும் போது மண் வருது இல்ல அந்த மண்ணை கூட எடுத்து ஐயா என் குடும்பம் நல்லா போடு. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இந்த மண்ணை கூட எடுத்து கீழே போடு. நான் படித்தேன். கொஞ்சம் லேட்டாக எந்த பிரச்சனை தீர்த்தேன். நான் கொஞ்சமா படித்தேன் சொல்ல போன்ல பேசுறேன். பண்ணவங்களுக்கு என்னன்னா படித்தேன். நம்பர் இருக்குல்ல போன் அடி நான் படித்தேன். யூடியூப்ல பார்த்துட்டு 2 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன். என் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொன்னேன். எனக்கு பெயின் குறையணும்னு நான் இங்க வந்தேன். இப்போ குறைஞ்சு. எவ்வளவு செலவு பண்ணீங்க? இப்போ 50,000 செலவு பண்ணி. ஐயா ஏதாவது காசு கேட்டாரா? இல்ல சாப்பாடு போட்டாங்க. போட்டேன். சரி தேங்க்யூ. இப்ப வலி எப்படி இருக்குமா? பெயின் குறைஞ்சது. ரொம்ப கால் வலி அந்த 5 வருஷமாவே இருக்கு. நான் ரொம்ப வைத்தியம் பார்த்தோம், ஒன்றும் முடியல. எவ்வளோ பார்த்தோம், நான் காலம் மடக்க முடியல, அப்புறம் நீட்ட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. நான் தான் பண்ண சரியா. அப்புறம் எங்கள் அக்கா யூடியூப்ல பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன் எங்கள் அக்கா. அவ்வளோதான். எவ்வளோ செலவு பண்ணாங்க, அப்போட சரியாகல. அவங்க ஒன்றும் ஊசி போட்டாங்க அவ்வளோதான், வேற எதுவும் சொல்லலை. மாத்திரை கொடுக்குறாங்க, அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பேசுங்க பயப்படா. இல்ல 10 வருஷம் சொல்லுங்க. சொல்லுது பணத்தை மட்டும் சொல்லுங்க. சாப்பாடு போமா போங்க. அப்படி பின்னாடி போங்க. போங்க இடம் இல்ல போங்க. பிரச்சனை உங்களுக்கு எவ்வளவு? 1 மாசமாவா? எங்க வையா என்னாச்சு உனக்கு 1 மாசமா? வண்டி ஓட்டுறேன் பாரியா. ஒரு அடிதான் குடித்தேன் அதுக்கு. குடி சேர முடிக்கலாம். சேர பிடிச்சிக்கிறல. வீட்டுல போயிட்டு எண்ணெய் போட்டு தலைவிடணும். சுருதி வச்சு பத்தல வைக்கணும்னா நான் பேச சொன்னது எல்லா மக்களுக்கு அதான் பண்ணணும். இது நான் பண்ணது தேசியத்துல பண்ணிடுறேன். குறைஞ்சிடும் பழனி குறையும் உங்களுக்கு. ஆனா நான் சொன்ன வேலை செய்யணும். படியிருப்பேன் படிங்களா? அங்க கேள்வி இருப்ப பரவாயில்லையா? உட்காருண்ணா போதுமா? உட்காரு. யாரும் உட்கார விட சொன்ன உட்காரு. நீ உட்காரு. ஆஸ்பத்திரி போன எவ்வளவு உடனே தீர்த்துறீங்க உங்களுக்கு.
நான் உங்களுக்கு இந்த கையிலே உங்களுக்கு சரிப்படுத்த லேசா இருக்குதா பரவாயில்ல அதான் அதான் ஆள் ஆடணுமா அது எந்திரியா எந்திரியா திரும்புங்க புரியுங்க இன்னொரு பாரு வீட்டுல போய் பண்ணிட்டு புரிஞ்சு வச்சு பத்திரம் தரணும் அப்படியே இந்த பக்கம் போறீங்க 2 பக்கம் லைன்ல எல்லாத்துக்கும் பார்க்காத உட்காந்துக்கிறேன் சொல்லுங்க என்ன வேணும் என்ன பண்ணுது வலிக்குதா எவ்வளவு வலியே இப்ப இருக்கா கொஞ்ச நேரம் வலிக்கும் பணம் வலிக்காது 2 நாளைக்கு வலிக்கும் 2 நாள் வலிக்காது இப்ப இருக்கான்னு பாருங்க இப்ப இருக்கான்னு பாருங்க வலி இல்ல ஆனா நிரந்தரமான வலி இருக்கு நான் நிரந்தரமா நான் சொல்ற மாதிரி எண்ணெய் போட்டு தேய் சொல்லி சொத்தரம் கொடு இந்த நாம கேட்டா அப்படி போட்டு ஐயா அந்த வழி வரக்கூடாது தடை இப்ப இருக்கா இவ்வளவு உன் கால பிடிக்கல என் காலம் தான் பிடிச்சேன் வாங்க செவ்வாய் வியாழம் போட்டுக்கிறேன் வாங்க செவ்வாய் வியாழம் வெள்ளி 4 நாள் இருக்குது வாங்க யார வைக்க வீட்டுல போய் இது மாதிரி பண்ணணும் எவ்வளவு நாள் 10 வருஷம் ஆசிக்கு போலியா சொன்னா போலையும் நிரந்தரமா இருக்கு 10 வருஷமா இருந்து பாக்கல புரியல 15 வருஷமா இருக்கு இடுபடி 15 வருஷம் இது 10 வருஷம் மொத்தம் 25 வருஷம் இருக்குது 25 வருஷம் ஒரு செகண்ட்ல கொஞ்சம் 5 வருஷம் சாரி பண்ணுங்க ஏங்கட போறா சொன்ன மாதிரி வீட்டுல படிக்கிறது இல்ல நம்ம உட்காருப்ப உட்காந்து கழுத்து வலிக்கும் உட்காரியாண்டு நாம் எம்னு நீ கழுத்து பாத்துறேன் நான் கூட வலிச்சிருமாமே நான் பாத்துறேன் வழி இருந்தா சொல்லி இருந்தா சொல்லியப்ப எவ்வளவு ஒரு மணி நேரம் உட்காரு நானும் உட்காருறேன் அவன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு வைத்தியம் கீழே பார்த்தான்னு போகணும் தண்ணியே வரல அந்த சொம்பருக்கு ஒரு வேணாம் திரும்ப திரும்ப பாரு 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 பண்ணிக்கல ரூபாய் என்ன பார்த்து திரும்பியா இடத்துல போங்க பின்னாடி போங்க தாய்க்குள்ளா கொஞ்சம் போங்க எல்லாத்துக்கும் பார்ப்பேன் எல்லாரும் சாப்பாட்டுக்கு டீ சொல்லுங்க டீயும் போட்டு தரேன் சாப்பிடுங்க எந்த குறையும் இல்லாம உங்களுக்கு பண்ணி தரேன் உங்க மனசு இருக்கு ஐயா அந்த திருவியில் வந்து வெளியால விட்டதாரு நான் வண்டி நம்பர் சொல்றேன் திருவியிலக்கா உண்டே விட்டதான் ஆட்டோ ஆட்டோ ஆடுங்க ஆட்டோ ஆடுதுங்க ஆறு போன வழியா போன யார்த்தையும் போட்டாங்க புரியா போன இருக்க வழியா பாரியா சொல்லுங்க பாத்துதா 5 வருஷம் வழி ஈடுபடி சொன்னாலே புடி ஈடுபடி காட்டு பார்த்து அதையும் பார்த்துறேன் புரியா சேர பிடிச்சிக்க விழுந்துட போனா சேர போட்டுருக்கேன் நிறைய போச்சு 5 சொல்லி ஆஸ்பத்திரியில பாதுகாப்பு 5 சொல்லி இழுப்பு இருக்கிறப்ப நான் நாம மட்டும் தட்டி விட்டேன் குடி ஏற்கனவே வந்திருக்கேன் குடி குடி குடி
இந்த மாதிரி வீட்டுல போய் பண்ணுங்க, குறையும் குறையாது. நான் சொல்லி வரேன், தெளிவா சொல்லி வரேன். உட்காந்து கூப்பிடுறேன். ஆசிரியர் போறீங்க, காசை கொடுக்குறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க. ஒரு நாள் முடிஞ்சு எனக்கு அன்னதானத்தை கொடுங்க, சாப்பிடுங்க, டீயும் தரேன், வைத்தியம் பண்ணி தரேன். ஐயா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுவாங்க. ஐயா இருக்காரு. ஓகேச்சா, இது வீட்டுல பண்ணக்கூடாதா? எக்ஸசைஸுக்கு நான் சொல்ற வைத்தியத்துக்கு எவ்வளவு வித்தியாசம். என்ன பண்ணேன் அதே மாதிரி எண்ணெய் போட்டு ஒரு சொல்லி வச்சா ஐயான்னு போட்டு. எனக்கு பல நாளாக கழுத்து வலி இடுப்பு வலி இருந்தது. ஏற்கனவே போரூர் ஐயா கிட்ட வந்திருக்கேன். இது 3வது தடவை வர்றேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வலி நிவாரணம் இருக்கு. எத்தனை வருஷமா இருந்தது? ஒரு 15 வருஷமா இருக்கு. டாக்டர்னு அதிகம் போகிறது இல்லை. இங்க வந்த அப்புறம் எப்படி நல்லா இருக்கு. ஐயா காசு கேட்டாரு? ஐயா எல்லாத்தையும் காசு கேட்கல. ஐயா முடிஞ்சா அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க தான் சொல்லுவார்கள். அவர் யார்ட்டையும் காசு கேட்க மாட்டார். இல்ல அவங்க பத்தி அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்கல்ல. அதாவது நான் வந்து என்னுடைய வீடியோவை பார்க்கணும், மக்கள் பார்க்கணும், என்னோட அளவை பார்த்து வரக்காக இல்ல, மக்களுடைய பிரச்சனை தெரியும். மக்கள் பார்த்து மக்கள் வந்து பயனடைகிறது நான் வீடியோ போறது. என்ன சொல்லுது? இதுதான் போறது. நீங்க ரெகுலரா வர்றவங்களுக்கு அமௌண்ட் வாங்குவாங்க. ஐயா அமௌண்ட் வாங்குற இருந்தா கொடுங்க, தர்மத்துக்கு இல்லைன்னா போக மாட்டேன்னு சொல்றேன். திருப்பூர் அவங்க எடுத்துக்கியா என்ன பிரச்சனை உனக்கு? சொல்ல படிக்குது. எத்தனை வருஷமா இருக்கு? எங்க போனீங்க? சரி எவ்வளவு செலவு பண்ணீங்க? பாத்தியா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆகலாம். ஆசிரியர் திருப்பூர்ல போயிட்டு 2 லட்சம் செலவு பண்ணி ஆகல. சரி காலை வீட்டு இப்ப நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த நாமத்திலே போறேன். பார்த்துட்டு எனக்கு அப்ப நாராயணன் நாமதே சைபத்திரி வரும் இருப்பேன். நாராயணா பாருமா பாக்கணும். நெஞ்சு அப்புறம் பார்க்கலாம். நெஞ்சு கை வரையில எப்படி அது சொல்லுமால. நெஞ்சு அப்புறமா சொல்றேன். இங்க உடம்பு பிடி வராது. பழைய நல்லா இருக்குது. பெருமாள் வலிக்கின்ற என்ன சொல்றது? கையெல்லாம் எடுத்துட்டு வலிக்கிறது. படுக்குதா 100 பரவாயில்லையா? வீட்டுல கூட்டிட்டு அதெல்லாம் கையை வச்சு தைக்க முடியாது. வீட்டுல போட்டு எண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சுண்ணி வச்சு ஒத்தனை போடு. வேற என்ன பண்ணுது? ஃப்ரீயா இருக்குதா? எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? வீட்டுல போட்டு அது மாதிரி எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு சுண்ணி வச்சு ஒத்தனை போடு. சரியா போகும். வேற என்ன பண்ணுது பிரச்சனை? இந்த நாமத்தை வெறுமதை போடு. துளசி இருக்குல்ல, துளசி 2 மெல்லு நாமத்தை போட்டு ஐயா அந்த கணக்குலாம் வரக்கூடாது, செய்யக்கூடாது, தண்ணி குடி. சரியா கூட போய் இருக்கு. பாருங்க வாங்க எல்லாம் சண்டை பண்ணிப்பீங்க. ஆசிரியர் என் பேர் ராணிங்க. நாங்கள் திருப்பூர்லேருந்து வர்றோங்க. 2 வருஷமா கை கால் வலி எல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு பரவாயில்லை. எங்கெல்லாம் போனீங்க? ஹாஸ்பிட்டலில் திருப்பூரில் எல்லா இடத்துலையும் பார்த்தோங்க. திருப்பூர்ல இல்லை, எல்லாம் ஆந்திராவில் கூட போய் பார்த்தோங்க. சரியாகலை. எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, வேறு பிரச்சனைலாம் இருந்ததுங்க. இப்போ இங்கே கை கால் வலிக்கு வந்தோங்க, சரியாயிடுச்சு. அதெல்லாம் இல்லை. 6 வருஷம் எடுத்துங்க வீட்டுல. அப்புறமா வீட்டுமா நடிச்சு புடைய விடுமா, அப்புறமா பாத்துக்கலாமா? புடவைலாம் 2 காலம் வீட்டு. ஆசிரியர் என்ன சொன்னாங்க? செலவு பண்ணிப்பீங்க 70,000 எவ்வளவு சொல்லியா? ஒன்னும் சரியாகல.
இங்க பாருங்க எப்படி எழுச்சி பாருங்க. எழுச்சி பாருங்க மேடமா எப்படி இருக்கு பாருங்க. இப்ப இந்த தூக்கி வாங்க. நிமிருங்க, குடியக்கூடாது, இடுப்பு அடிச்சிடும். எப்படி தெரியுது இப்ப? பரவாயில்லையா? பாருங்களா? பரவாயில்லையா? உட்காரு. வீட்டுல சொன்னதை செய்யுங்க. ஆனா சொல்லலாம் மாமா, பண்ணிட்டுங்க. வீட்டுல நடக்குது. இந்த போய் சேர்ல உட்காருறாரு. வந்தாலும் இப்பயே சேர்ல போய் சோஃபால உட்காராத. கீழே உட்காந்து வீட்டணும். இங்க பாரு, அப்படியே முறைச்சு இப்படியே பண்ணணும். நான் இப்ப முடிவு வச்சுட்டாங்க. எப்படி இருக்குது? பரவாயில்லையா? அதை பரவாயில்லையா? பாத்தீங்களா? வீட்டுல போய் நீங்க இந்த வேலை பண்ணணும். பண்ணனா குறைஞ்சிடும், இல்லைன்னா குறையாது. எல்லாத்துக்கும் சொல்றேன். ஐயா பிரியா சொல்லாதா? போதுமாயா? பாருங்க, முடியுமா பாருங்க. 5 முடியும். அதுக்கு வைத்தியம் பண்ணி தர முடியாது. போறீங்க எடுப்பாங்க. சந்தோஷமா? இடுப்பு அடிக்குதா? இதை நீங்க வீட்டுல பண்ணும். ஒரு 1/2 மணி நேரம் பண்ணலாம். ரொம்ப பண்ண முடியாது. இந்த 1/2 மணி நேரம் நல்ல ஒரு ஒரு 2 hours 4 hours. என் பேர் யமுனா. எனக்கு வந்து முடக்குவாதம் ஒரு 6 வருஷமா இருந்தது. இங்கிலீஷ் ஆயுர்வேதிக் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன், சரியாகலை. இப்போ ஐயா கிட்ட வந்த பிறகு பரவாயில்ல, எனக்கு சரியா இருக்கு. தாங்கி தாங்கி நடக்க என்னங்கிட்ட ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருந்தேன். இப்போ பரவாயில்ல எனக்கு. டாக்டர் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான். ஆனால் இப்போ ஃபர்ஸ்டோட பரவாயில்லங்க. ஆமா, சரியா இருக்கு. இல்ல எதுவும் இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. அனைத்து இங்க அனைத்து தெய்வம் உலகத்துல எல்லா தெய்வமும் இங்க வந்து பேசுறாங்க. காசு கம்மி நீ போடல. உனப்ப இன்னைக்கு கொடுத்த இடத்துல போட்டு அவ்வளவுதான். சரிங்களா? போட்டு வண்டியில அடிபட்டு தெரிஞ்சீங்களா? வண்டியில அடிபட்டு தெரிஞ்சீங்களான்னு கேட்டேன். அன்னைக்கு நீ காலியா இருக்கணும். சொல்லிப்ப உங்க போயிட்டுறியா? எல்லாம் தெரியும். நான் சொல்ல மறைச்சிருக்கோம். மனசுக்கு ஆபத்துன்னு அவர் வந்து நிற்பாரு. நீ என்ன நடக்குதுன்னு கூட காட்டுவார். அதனால போன குழப்பம் உடச்சு பேசுறேன். என்ன பேசிக்க மாட்டேன். உங்க போயிட்டியா? தப்பா சொல்லிட்டேன். தெரிஞ்சுங்களா? அன்னைக்கு கடவுள் ஒரு சேவையில் எல்லா சாமி வான வந்து நான் என்கிட்ட பேச யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் மேல கூறு எல்லா சாமியும் விட்டுருவேன். எல்லா தெய்வம் என்கிட்ட பேசுங்க. சரிங்களா? ஒரு நாள் என்ன மட்டுமே தெரிஞ்சுக்கல. வாங்க கொடுக்குறோமா? வாங்க செவ்வாய் ஐயா வெளியே போட்டுக்கிறேன். வாங்க கீ வேணும்னு சொல்லுங்க. கீ போட்டு தரேன். கீ வச்சுக்க. என்ன சொல்லுங்க? எங்க வர? பாம்பையா? சரி சரி. இப்ப என்ன பண்ணுது? எவ்வளவு நாள் ஆகுது? 3 மாசமா? 3 மாசம் வயசுல இப்ப பார்த்து வழி முட்டி இருக்கான்னு முட்டி வலிக்கான்னு பாருங்க. வலி இருக்கான்னு பார்த்து சொல்லி பாரு. நான் என்ன பண்ணி இங்க பாரு எங்க பிடிச்சிக்கிறேன்னு புரியாக்குதா? காலை சொல்லலாமா? காலை கேட்டு காலட்டா வேட்டை எல்லாத்தையும் கலந்து வேணாமா? தனிமா கலந்து போட்டேன். கலந்து போய் வேணாமா? பார்த்தா அப்படியே வழி விடுமா? போட்டேன். எப்படி பரவாயில்லையா? போதுமா? அப்படியே இங்கயா 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 பாரு வச்சிருக்க. அப்படியே கொடுத்தா எங்கிருந்து வர? எவ்வளவு வலி இருந்துச்சு? நான் பம்பாயில இருக்கேன். இங்க மக வீட்டுக்கு வந்திருக்கேன் ஐயப்பன் நங்கல்ல. அப்படியே வந்து ஐயா கோயிலுக்கு வந்து கால் வலி காட்டிட்டு வரப்ப நல்லா பரவாயில்ல. எங்கெல்லாம் போனீங்க? எங்கெல்லாம் போனீங்க?
எங்கேயும் போகல நான். இங்கே ஆஸ்பத்திரிக்கு போனேன். அதோட இங்கே எங்கள் மக வீட்டுக்கு வந்து ஐப்பந்தாங்கல் அதுங்க வந்திருக்கேன். ஆஸ்பத்திரி பாம்பாயில காட்டினேன். ஆமா. டாக்டர் வந்து மாத்திரை தின்னா சரியாயிடும், மாத்திரை சாலுவா இருக்கு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. முன்ன ரொம்ப வீக் இருந்து உட்காந்து ஏந்திக்க முடியாம இருந்தது. இப்போ அந்த மாத்திரை ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ இங்க வந்து அதோட நல்லா இருக்கு. இஷ்டப்பட்டு போடுறேன் நான். அங்கேயும் பம்பாயில ஐயா கோயிலுங்க வருவாங்க, வீட்டுக்கு வந்து பணமும் வாங்கிட்டு போவாங்க. அங்க பம்பாயில முன்னெல்லாம் போவேன், இப்ப போறதே இல்லை. இதுதான் சொல்லிட்டு ஒன்றும் பயப்படாத. என்ன வேணும் புரியுறா? கிடைக்கியா? என்ன வேணும் சொல்ல தர சாப்பிடுவாரு. இருக்காதா என்ன பண்றது? நாமத்தை தண்ணீரை போட்டு ஒரு முதல்ல கலக்கி குடி. நெத்தில நேரம் வை. ஐயா எனக்கு இந்த வகுத்து வெளி வரக்கூடாது, எரிச்சலும் இருக்கக்கூடாது. போட்டு குடி. அந்த வயசுல எடுத்துறேன் அப்படின்னா நம்பர் தரேன், போன் நம்பர் தரேன், எல்லாமே போன் அடிக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 அதே 2 மேல சாப்பிடான்னு சொன்னேன். பத்தாது, நல்லா சாப்பிடு. சாப்பிடலாம். இந்த முட்டி இங்க இடுப்பெல்லாம் பஞ்சர் ஆயிரும், செலவு பண்ணணும். நல்லா சாப்பிட்டீங்கன்னா பஞ்சர் ஆகாது. இப்படி உனக்கு நல்லா சாப்பிட்டு களி குடிச்சு படிக்கணும். செல்லமா வளர்த்தா அப்படி தம்ம இருக்கும். என்ன பண்ற அவசியம் நீ வீழ்ச்சி வரணும். இதை நீ குடிக்க ஆட்கள் வருது. காட்டு காட்டு படிக்கிறதா படிக்குதா? பாக்குறேன், அதையும் பாக்குறேன், முடிஞ்சா பாக்குறேன். ஆமா, விநாயகருக்கு பால விஷயம் பண்ண வேண்டியீங்களா? பால் பண்ண அவசியம் பண்ணணும். விநாயகருக்கு வேண்டிங்களான்னு கேட்டேன். பால் கேட்டாங்களா? கேட்டேன். வேண்டிங்க செஞ்சு சாமி வேடிக்கிறாங்க. இருக்கிறப்போ ஏதாவது செய்யுமா? அப்புறம் சும்மா ஏதாவது சாமி மேல பால் சாமி வீட்டு விளக்கத்தா கூட உங்களுக்கு கஷ்டம் வரும். நல்லா கேட்டுக்க. தெரியுமா தெரியும் எல்லாத்துக்கும் சொல்லி விடுறேன். விநாயகர் கொடுத்து விநாயகர் விநாயகர் அடிச்சிட மாட்டாரு. எந்த காலம் அடிச்சிட மாட்டாங்க. நம்ம விளக்கு வீட்டுல ஏறி நம்ம நேரம் நல்லா இருந்தா நல்லாவே கிடைக்கணும். கிடைக்காது. அது புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு கடன் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டேன். விதி விதி கையா விதிமா விதிங்க. ஆடிக்கல் தானே? சொல்றேன் 2 கால் இருக்குதா? சரி சரி. தண்ணி அவளுக்கு சாப்பிட தண்ணி சாப்பிடுறதே இல்ல. பாக்காத அண்ணன் நோயிட்டு போறேன். பார்த்தா விதி நல்லா மிதி அழுத்திய மிக்சியில அடித்த போன ஒரு சாவரி மிதிக்கிறது மிதிக்காத நல்லா அழுத்தி மிதி எதுவே இல்ல. உங்க கால கஷ்டம் மிதி சொல்றேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டு பாயிண்ட் 2 மணிக்கு முடிஞ்சிருச்சு. அப்படியா? ரொம்ப வருதா? பரவாயில்லையா? உட்காரு. நான் விடுறேன்.
கொடுத்தா பரவாயில்லையா? அதே மாதிரி என்ன பண்ற, கொஞ்சம் என்ன காய்ச்சி போய் கழிப்பிட்டா சரியா? எங்க வீட்டுல ஆக்சிடென்ட் 11 வருஷம் ஆகுது. இதை எடுத்து இது மாதிரி தண்ணியில போட்டு அங்க மறுபடியும் தண்ணியில போட்டு எங்க வீட்டுக்கு டிரைவர் இருக்காரு. ஒரு வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா காலையில வந்து ஒழுங்கு சொல்றாங்க, வேலை போய் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. சாப்பிட முடியும், வாழ்க்கை சாப்பிட விடுக்குறான் போமா மாச கட்டுப்பா அவரு வீட்டுல வருதா? எவ்வளவு நாளா? நெட்டி போடி எவ்வளவு நாள் இது? 2 மாசம் வருதா? வேற எங்க போய் மந்திரம் வைக்கலாம் போனீங்களா? இந்த அனுமதி கேட்டீங்க எங்க போனீங்க? வாமா சொல்லு, வாய் திறந்து என்ன வாங்க. எவ்வளவு செலவு பண்ணீங்க? பாக்கெட் வாங்க இருந்து 10,000. அப்புறம் 5000 இருந்தது. இப்ப இல்ல 10,000 மட்டும் 5000 முடியா? என்ன பண்ணாங்க? இப்ப என்னக்கு உடைச்சாங்க? தேங்காய் எடுத்துட்டாரா? பக்கத்துல கறி போன கம்சம் இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் 60 மாடி இருக்கணும். கண்டிப்பா இருக்கா இல்லையா? அதை கொண்டு வர வேண்டியதான். அவர் என்ன பண்ணுது? ஒன்னா பண்ற கொஞ்சம் பண்ணாங்களா? பொம்மையில பண்ணாங்களா? பொம்மையில பண்ணாங்களா? அதான் இருக்குதுங்க. திரும்ப என்ன பண்ணுது? வேற என்ன பண்ணுது? இது பண்ண படிக்கிறா? வாய் சொல்லு திரும்ப பாருங்க. அதுக்குள்ள போன இல்ல செலவு பண்ணிப்ப படிக்க ஆரம்பிச்சா பெருகுது. பரவாயில்லையா? வீட்டுல செய்யணுமா? குட்டி பண்ண இந்த மாதிரி செய்யலாம். ஒன்னா பாத்துக்கலாம். நம்ம யாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. என் பேச்சு என் பொருள் இதே மாதிரிதான் இப்படி சொல்லிடுறேன். ஏன் பரவாயில்ல கத்தரா நினைச்சிக்கியா? என் கத்தே சாவடி இதேதான். அது தப்பா இருக்கிறாங்க. பாருங்க எப்படிங்க திரும்ப கேட்டா அவர் உள்ள போய் சேர்ப்பேன். வீட்டுக்குமா சிக்க மாட்டேது இல்லையா? மகிழ்ச்சி போயிடுச்சாடா? போயிடுச்சா? நம்ம போட்டு இந்த மாதிரி இங்கிலீஷ் போட்ட பேசி போட்டு பேச்சு போட்டு சைபிள் கொடுக்குறேன். கோபம் மட்டும் வைக்கிறது அது மட்டும் வரும் கோபம் உனக்கு.
பேசல அப்படியே பட லைனா கொடுக்குற நீ போட்டா கோவிந்தன் விழுப்புரத்துலேருந்து வரோம். ஹாஸ்பிட்டல் தான் போனால் மாத்திரை கொடுத்தாங்க, ஊசி போட்டாங்க. 1 மாசமா பொண்ணுங்கிறேன் அப்படி சரியாயில்ல. இப்போ வந்தோம் வவுறு பிடிச்சிங்க வந்தோம், இது கொஞ்சம் சுமாராக இருக்குது, பரவாயில்ல. டாக்டர் ஊசி மாதிரி தான் கொடுத்தாங்களே, 1 மாசத்துல சரியானு. அப்போ சரியாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முன்னோட பரவாயில்ல. இல்ல இல்ல சாப்பாடு போட்டாங்க, இது காசு எதுவும் கேட்கல, இருக்கிறத உண்டியில போட்டு. நம்ம சரியில்ல சாமி கும்பிடணும். மதுரை வீட்டுல போய் நீதான் மாட்டி போவ. நீ நான் கேட்கிறோன்னே சாமி சேர்ந்து தாய் வாங்கில தற்போது முடியல சாமி எடுக்கிற முடிவு இப்ப நான் கேட்கிற மாதிரி சொல்லு. அவங்க அப்படியா நான் அப்புறம் பேசுறேன். என்ன காட்டினேன் ஆமா நான் சொன்ன மாதிரி செய். தற்போது போற தற்போது போற விளக்கு முன்னு சரியா அடுத்த வர செஞ்சிடறேன் வேலை பெருமாளுக்கு எல்லாத்தையும் வர சேர்ப்போம். பெருமாள் என்ன பெருமாளுக்கு வர இடம் வாங்குங்க ஏது வைக்கணும் அப்பா சரி என்ன சாமி வேண்டிக்கிறாங்க வாங்குறீங்க பெருமாள் காட்டுறவங்கள இது தாலி கட்டாத இது முண்டி கட்டுறாரா நீங்களே கட்டிக்கிறீங்க நீங்களே அவசரப்படுவீங்க கேட்கிறேன் அவர் சாமி சரி நீங்க இருக்கா அல்லா தெய்வம் இருக்கா ஏதாவது தெய்வ சாமி கொடுங்க சொல்லி கொடுங்க இல்லையா மக்கள் ஓட்டு வைக்குங்க எடுத்துவா நான் யாரு நினைச்சது பார்த்தா கேட்கிறேன் பெருமாள் தான் விட்டு நான் போற சொல்லு இது வந்து கொடுத்துருக்கேன் 3 ட்ரிப் போட தற்போது போட 3 ட்ரிப் இங்கே தான் மாற்றி வச்சுக்கிறேன் பெருமாள் தெரிஞ்சுக்கோ. நான் வைக்க மாட்டேன் என்ன பண்ணுறேன் வீட்டுல வைக்கிற தலைவரை என்கிட்ட வைக்கணும் அவசியம் இல்லை என்கிட்ட வீட்டுல வச்சுட்டு வரணும் வீட்டுல டெய்லி வைக்கணும் கையில போட்டு தலையை குடிக்கணும் குடிச்சா குறையும் கொஞ்சமா இல்லை குறையாது கேரட்டு பீட்ரூட்டு அது வந்து ஆர்பிசி பூச்சில கொஞ்சம் கடைக்கு ஒண்ணுமே இல்லை மழை பெய்யல ஒரு செடி வைக்கிறான் தண்ணி ஊத்துனா தான் கொடுக்குற தண்ணி ஊத்துற எப்படி இருக்கு அது மாதிரி வயசாகி போச்சு சரியா சாப்பிடுறது இல்ல உடம்புல ரத்த ஓட்டம் இல்லை இப்படிதான் சொல்லுங்க அதான் பண்றேன் இன்னும் போனா நைட் நல்லா தூங்கும் தெளிவா சொல்லு உடம்புல ஒண்ணு இல்லை சரியா தூங்குங்க நெத்தில வச்சு தூங்க அப்படிதான் உடம்புல பேச வைக்கிறேன் சாமி ஏதோ கட்டி போட்டுருக்காங்க கைவிடு கொஞ்ச நேரம் இருக்கா கஷ்டமா கையில கொடுறது யாரு செத்து போனது செத்தவன் யாருன்னு யாரு வாய்க்கிற அடிக்க மாட்டேன் சொல்லு யாரு வாய்க்கிற அழுகாதீங்க யாரு யாருங்க வாய்க்கிற கஷ்டம் சொல்லு யாரு யாரு யாரு
2 வாரம் ஆகட்டும். 2 வாரம் ஆகட்டும். ஒரு 2 வாரம் ஆகட்டும். ஓகே, எங்க தானே எத்தனை வருஷமா பள்ளி? 4-5 வருஷமா 2 வாரம் அடி ஆஸ்பத்திரிக்குள்ள போனீங்களா? என்ன சொன்னாங்க? வாயில எவ்வளவு செலவு பண்ணிப்பீங்க? கால்நீட்டு கொஞ்சம் மாதிரி செலவு பண்ணி வைங்க. கால்நீட்டு 2 கால் நீட்டு பிரிய முடியுமா? ஐயா அந்த மாவீரன் பாருங்க வழி கணக்கு வழி இருக்கா முக்கிய மணிக்கு குறைஞ்சு இல்லையான்னு பாருமான்ற. இப்ப பாருங்க ஓ இங்க வலிக்குதா இங்க வலிக்குதா? சொன்னேன் பாதம் தான் வழின்னு சொன்னேன், முசி சொல்லவே இல்லை. பாதம் பாதம் தான் பாதம் தான் எல்லாத்துக்கும் பண்ணித்தரான் சாப்பிடாரு. நான் சிங்கிபெருமா கோயில்ல இருந்து வரேன். எனக்கு கால் 5 வருஷமா பாதம் 2மே ரொம்ப வலிக்குது. இப்போ ஐயா செஞ்சதுல கொஞ்சம் கால் வலி பரவாயில்ல. மாத்திரை மருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த வலி இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல கேட்கல. உங்களால முடிஞ்சது அன்னதானத்துக்கு உண்டியில போட்டுருங்க. நாங்க உங்களால முடிஞ்சது அன்னதானத்துக்கு உண்டியில போட்டுருங்க, எனக்குன்னு நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொன்னாரு. போட்டார். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. பாதி பேர் முன்னதுக்கு இப்ப பழி பரவாயில்ல. எவ்வளோமா எங்க வரையா? 5,000மா? 2 முட்டி வைக்குதா? எங்க போனியா? வலிக்கு மாத்திரை மருந்து என்ன சொன்னாங்க? அது என்ன பண்ணாங்க? பனி கூட வலி சரியா இல்லையா? கால் நீட்டுங்க. உட்காந்து கால் நீட்டு. எடுத்து வரதா முன்னைக்கே நான் போறது சரி பண்ணி தரேன்ட்டேன். பாருங்க நல்லா இருக்குதா? இப்ப நாம தான் போட்டோம். நல்லா கேட்டு நாராயணன் நாம இல்ல, நான் மனிதன். எனக்கு பண்றது அவருதான். உட்காரு சொல்லலாமா? காலேஜ் பிபி இருக்குதா? பிபி இருக்கா? சுகர் இருக்குதா? இப்படி போலாம். அடுத்து போக வேமா, அடுத்து போக வேமா. இல்லையா முடியட்டும்.
எப்படி பாருங்க எவ்வளவு வேகம் நடக்கிறீங்க. இங்கே வந்து என்னுடைய வலி ரொம்ப குறைஞ்சிருக்குது. அவருடைய இதுவால் எனக்கு என்னுடைய வலி ரொம்ப நாள் 6 மாசமா இருந்தது நரம்பு வலி. இப்போ பரவாயில்ல, எவ்வளோ நல்லா இருக்குது. இல்லை நரம்பு சம்மந்தப்பட்டது சொன்னாங்க. பட் இங்கே வந்து நான் யூடியூப்பை பார்த்து தான் நான் வந்தது. வரும்போதே நான் பயந்துட்டே வந்தேன். இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது. இவர் இவ்வளோ சேவை பண்ணுறது, அவரும் நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கணும். அன்னதானம் நல்லா போடுறாங்க. முடிஞ்சதை கொடுக்க சொல்லிக்காம தப்ப வேற எதுவுமே கிடையாது. 5 வருஷமா இருக்கா? மக்கள் பாப்பாங்கல்ல, உங்களுக்கு கூப்பிடுறேன். கோயம்புத்தூரா? மணிகண்டன் சொல்லிட்டானா? 5 முழுவலி. வழி ஆசிரியர் வெளியில பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? 2 வருஷமா பாத்துன்னு இருக்கிறேன். மருந்து மாத்தல 2 வருஷமா பாத்துன்னு இருக்கிறேன். மருந்து மாத்தினா நான் ஒரு சரியா அக்கா தான் கூப்பிட்டு போனேன். அக்கா பாத்தி நடந்த பாத்தியா? இப்ப எப்படி பிடிக்க வெளியே 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா திரும்ப எந்திரத்தா அப்போ பார்த்தா இருக்காங்க. அப்ப பாரு பாரு எந்திரிமா 2 மாசத்தை எப்படி பாருங்க. பரவாயில்லையா? நல்லா தள்ளி மிதி. அடுத்து நீங்க வாங்க, ஷர்ட் போட்ட வாங்க. இந்த அம்மா அடிச்சு அப்புறம் வாங்க. ஷர்ட் அடிச்சு அப்புறம் வாங்க. மொத்தமா போக முடியாது. வீட்டுல போய் அதான் வீடு சொல்றேன். தாய்ப்பழம் வாங்கினா வேற ஆட்டோ வாங்கிய தாய் 5-6 இருக்குமா? அது சொல்லிட்டேன். அப்படியே கேட்க மாட்டாங்க. இவர் வெளியே நீ குச்சி வளர்க்க கொடுத்துருவோம். அப்படியே வாங்கிட்டு இப்ப நகரும் இல்லை. அதை பத்தி இருக்கும். இதெல்லாம் போச்சா 10 வருஷம் 7 வருஷம் எப்படி இருக்குது? இப்ப கீழே உட்காந்து பாத்துக்க. கீழே உட்காந்து பாத்துக்க. தெரியலையா? அதே மாதிரி வீட்டுல படிக்கணும், பாடம் படிக்கணும். போரூரில் ஐயா கோயிலுன்னு கேள்விப்பட்டேன். தெரிஞ்சு அக்காயிட்டுன்னு வந்தாங்க. அங்கே வந்து எதுவுமே வந்து ட்ரீட்மெண்ட்டு எதுவும் கிடையாது. ஐயா பேரை சொல்லி விபூதி போட்டு பூசி விட்டு எண்ணெய் பூசி விடுறாரு, விபூதி பூசுறாரு. அதுக்கப்புறம் அதை தொட்டு பண்ண உடனே சீக்கிரமாக ஒரு நொடியில் அது வந்து பரிபூர்ண குணமாகுது. பைசா எதுவுமே தேவையில்லை. நம்ம இஷ்டப்பட்டு காணிக்கை கொடுத்தா மட்டும்தான். அது கூட கையில் வாங்க மாட்டாங்க, நம்ம உண்டியில் தான் போடணும். நம்ம உள்ள நுழையும் போது முதல்ல அன்னதானம் சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வைத்தியம் பார்க்கலான்னு என்று ஐயா சொல்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாருன்னா அன்னதானம் வந்து சாப்பிட்றாரு, சாப்பாடு போடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு யாருமே இந்த இடத்துல இந்த மாதிரி செய்ததே கிடையாது. சாப்பிட்டு வாங்கன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இதுதான் நான் போகிற இடம், முதல் இடமா. எத்தனையோ கோயில் போயிருக்கிறேன், எத்தனையோ இதெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு
வயிறார சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து நீங்கள் வந்து நில்லுங்க, நம்பிக்கையோட வாங்க, எதுவுமே உங்ககிட்ட நான் பைசா கேட்கல அப்படின்னு சொல்லி நல்ல பரிபூரணத்தோடு போகிறாங்க. எவ்வளோ பெரிய நோய் மனக்கவலை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லி எதுவாக இருந்தாலும் உண்மையை வெளிப்படையாக சொல்லிடுறாரு. அது கேட்கும்போது இந்த இடத்துல நான் வந்து மனப்பூர்வமாக இதை வந்து நான் இங்கே உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட 1 hour உட்காந்துன்னு இருக்கிறேன். நான் இங்கே பார்த்துன்னு இருக்கிறேன். அது வந்து இங்கே வரும்போது ஒரு முழுமையாக ஒரு நம்பிக்கை கொடுக்குது, நம்ம நோய் தீர்ந்தது. எந்த ஒரு பைசாவும் நம்ம வீண் செலவு பண்ண வேண்டியதில்லை. இங்கேயும் யாருமே இங்கே கேட்கல, வற்புறுத்தியோ சொல்ல வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை, பணமும் கேட்க வேண்டியதில்லை. நம்ம ஐயாவை நம்பி வந்து அந்த விபூதி வச்சுன்னு போனாலுமே நம்மளுக்கு சக்ஸஸ் நிச்சயமாக. கடவுளுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு உண்டு. கடவுளுக்கும் அந்த ஐயாவுக்கும் அந்த செய்கிற தொண்டுங்களுக்கும் எல்லாருக்கும் கொடான கொடி நன்றி. வரவங்களுக்கு அத்தனை உள்ளமார்களுக்கும் பரிபூர்ண அந்த ஐயா குணம் செய்து இன்னும் மேலும் மேலும் இந்த இடத்துல ஐயாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் பெற்று தருமாறு ஐயாவுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். கடவுளுக்கு ஐயாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அடுத்தது ஒரு 3 நாளைக்கு முன்னே தான் நான் ஐயா பேரை சொல்லி அவருடைய திருச்செந்தூரில் நான் வாங்கி எடுத்துன்னு வந்தேன். திருச்செந்தூர் ஐயா கோயில் இருக்குது, அங்கேயும் இதே திருநூறு தான் கொடுத்தாங்க. நீங்கள் ஐயா பேரை சொல்லி செய்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து வச்சேன். அந்த 3வது நாளே இங்கே ஐயா கோயில் வர வச்சதுனாலே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மனசுக்கு. அந்த ஐயா கோயில் நம்ம எனக்காக இங்கே ஒரு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததுக்காக அந்த ஐயாவுக்கும் ஐயா தொண்டர்களுக்கும் கொடான கொடி நன்றி. நல்லதே நடக்கட்டும் என்று நம்பிக்கையோட வாங்க, நம்பிக்கையோட போங்க. நல்லதே. இதை டெய்லி விழுது ஐயா எனக்கு தொழில் வேணும், வருமானம் வேணும், யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு கீழே போடு. நான் படிப்படியா மாറ്റാர் இப்படி இல்லையே. இப்ப நான் கொஞ்சம் போடுற மாட்டார். சரிதா? உங்க காலையில மாதிரி வீட்டுல வேலை கேட்கணும். வாங்க வா வாங்க வா கையில வாங்கிக்கா. வா தலையை கட்டி நீட்டி போல. இந்த வேலை செய்ய கையில வாங்கிக்கா. இப்ப போய் பேப்பர்ல படிச்சுக்கலாம். சொல்ல செய்ய நல்லா இருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க. அதுக்கு நான் குடிக்கிறேன் ஒண்ணு முடியும். நான் ஒரு இடத்துல குடிக்கிறேன் இல்லை, நான் குடிக்க மாட்டேன். அது மாதிரி அவரா மாற்ற யார் சொன்னாலும் மாற மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கலாம். அவரா ரைடியா அது அவராதான் தீரும். நான் சொல்ல புரியல. யாரா இருந்தாலும் அந்த தண்ணீர் வந்து அவர்தான் மாற்றலாம். மாற்று வேற செய்வன சொல்ல மாட்டேன். இதுதான் இது குடிய வந்து நான் பண்ண முடியாது. அவரா தெரிஞ்சு நான் எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசமா இருக்கு. 6 மாசமா இருக்கா? பாரு போதா? ஓ ரைட். வேணுமா? அடுத்து என்ன ரத்தோட்ட நடந்தது? எங்க இருக்குன்னு கேட்டேன். எங்க இருக்குன்னு கேட்டேன். அது வாங்க. அவர்தான் பண்ண முடியும். அதுக்கு அதெல்லாம் அதே நரம்பு சரி நரம்பு இங்க வர வைக்கிறதுக்கு ஐயா கூப்பிட்டாங்க. நீண்டு வர முடியும். நானும் வாங்க வாங்க போக முடியும். யாருக்கு நான் வர வச்சேன். எனக்கு என்ன பிரச்சனை போட்டு போல ஜாதகம் பாத்தியா? ஜாதகரேன் எந்த ஊர்ல? ஒரு
ஒண்ணு முடிகிற மாதிரி வந்து போயிடுச்சா? பொண்ணாலும் வந்து கல்யாணம் பொறுமையா படிக்க சொன்னியா பஸ்ல? அப்ப பஸ்ல அண்ணன் இல்லையா? அப்ப மாங்கல்யம் பொறுத்து நல்லா இருந்துச்சு. அப்ப நீ கண்டிக்கல இல்ல? இந்த வருஷம் இருக்குது, ட்ரை பண்ணி இதை விட்டா 2 வருஷம் ஆகும். நான் சொல்றேன், இதை கீழே வச்சுக்கிறேன். நாமத்துக்கு கல்யாணம் சீக்கிரம் செய்யணும். இதை படிக்க போதும் ஐயா. பக்கத்தில் முன்னாடி இருக்குல்ல, அது 5,000 தான். 4,000 ஐயா. எத்தில வைக்கணும் சின்னதா வச்சுக்காது விட்டு ஐயாவுக்கு சீக்கிரம் செஞ்சு போடுவோம். வாங்க கொடுத்துட்டேன். அம்மா வர சொன்னீங்க, வரலாம் கேட்டு சொல்லு. ஏங்க அம்மா ஜுரம் அது அம்மா வர சொன்னீங்க. ஊர்ல ஜுரத்தை எப்படி ஊர்ல கடவுள் பண்ண முடியுமா? வர சொல்லுங்க. போன போடு பேச உனக்காட்டி பேசுறேன். உட்கார என்ன வர போதுங்க வரதில்ல மேல வந்துருச்சு. பாரு ஜுரம் எப்படி பாரு. ஏமா ஜுரம் இருக்கா குறைஞ்சு அதை பேசி சாப்பிட்ட பத்தி நான் பேச வரல. லைட்டா விட்டுதான் பெங்களூர் அடிச்சுக்கிறேன் பவுன்ல லைட்டா விட்டுதா. சொல்லுங்க. யோசனை பண்ணி யோசனை பண்ணியா? யோசனை பண்ண எப்படி போறோம்? உனக்கு மட்டும் இல்ல, யாராலும் யோசனை பண்ணாலும் தூக்கம் வராது. அதை கேட்டியா? யோசனையை விட்டு அவங்க என்ன கிடைக்குமோ நாராயணன் கொடுத்து பாரு. ஐயா கொடுத்து போறீங்க வர அந்த யோசனையிலே உனக்கு தூக்கம் வரும். யோசனை பண்ணி தூங்க மாத்திரை போட போட பழக்கம் வச்சு என்ன என்ன ஒரு 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். அவரை மறுநாள் தூக்கம் வந்து மாத்திக்கிறாங்க. நாம போட ஐயா நாம போட சரி பண்ணி தரேன். என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும்? குழந்தை மாதவ தரி கஷ்டப்படுறா தட்டி போதா கஷ்டப்படுறா. ஒரு ட்ரிப் அதிகமாக வருது, ட்ரிப் கம்மியாக வருதா? அதான் கம்மி சரியா தெரியாது. அந்த மாதவ மழை வேம்பட தெரியுமா? தெரியுமா? மரத்தை விட்டு வச்சிருக்கோம். மழை வேம்பட தெரியுமா தெரியாது எனக்கு. ரத்தோட்டம் இல்லைன்னு நான் கொடிகளா வரையா பதினஞ்சு வயசு வழியெல்லாம் போயிட்டு 3 நாள் வழிய உடம்புல 15 வயசு வழியில ஒரு செகண்ட் கை வச்சு 10 நாள் வழிய போறேன்றாரு. இன்னும் அதான் சொல்லிட்டு ரத்தோட்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ரத்தோட்டம் இல்லை, ரத்தோட்டம் இல்ல. பாத்தீங்களா 10 வருஷம் பாத்தீங்களா?
ஆளுக்கு வைத்தியம் பண்ணுது. பாரு இங்க வந்து ஈ முக்கி வச்சிருக்கத நான் வேணும்னா தேவை கொஞ்சம் நேரம் வைக்க 10 நிமிஷம் வைக்கிறேன். அது தெரியல வலி போட்டு போனே தெரியல முடியல வேலை. போனீங்களா? அரிசிக்கெல்லாம் போனீங்களா? கேட்டேன் 10 வருஷம் ஆசிரியெல்லாம் போயிட்டு வழி தெரியல. இப்ப பாருங்க அவருக்கு எப்படி ஆகுது. இப்ப பாரியா கடந்து போயா வேகமா. எப்படியா? போது மாட்டாடிங்களா? 10 வருஷம் வழி கேட்டுக்கிட்டாக்க ஒண்ணுல ரத்த ஓட்டம் இல்ல. சோனியா மந்திரா பேய் பிசா அதெல்லாம் இல்லை. ரத்த ஓட்டம் இல்லை. இப்ப பாத்தீங்களா? சொன்னாரு அவரு இல்ல எனக்காக சொன்னாரா? எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு செலவு பண்ணீங்க? எடுக்கும் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. கேட்டுக்க 3 லட்சம் ரூபாய் நான் 3 சைக்கிள் கொடுத்துருக்கேன். காட்டுங்க என்ன போட்டு தேய்க்குமா? வீட்டுல அதே மாதிரி நீங்க பண்ணணும். பண்ணா உங்க வழி போயிடும். எப்படி பண்றோம்னா அது மாதிரி இந்த அளவுக்கு ஒரு 3 அளவுக்கு செய்யுங்க. பண்ணுங்க சுத்தமான வழியே இல்லாம எங்க இருந்து போயிருக்குன்னு தெரியாது. சரிங்களா? பண்றேன் எல்லாத்தையும் பண்ணி விடுறேன். சுத்தமா கிளீன் பண்ணி தரேன்ட்டு நானு. Quick work. Tu ada naik quick work. Apa saja? பார்த்து வேஸ்ட் கேட்டு வாங்க. அப்பதான் நம்ம ஒரு ஃப்ரீயா இருக்கும். ஆயிரம் 10 சிவனா 10
சிவன் வராங்க, சிவன் ஆஞ்சநேயர்லாம் வராங்க. அதான் நிக்கிறாங்கண்ணே. கஞ்சி தண்ணியா இருந்தா போட்டு திக்கரிச்சுனா எடுத்துட்டு கடைசி இல்ல திக்கர் போகுது மாதிரி இருந்தா போக சொல்லிடுறேன். தண்ணி மாதிரி ஓட இந்த மாதிரி ஓடாது சாப்பிட மாட்டேன். நான் கையில் அடி சாப்பிடு எப்படி சாப்பிடுச்சு போங்க வேகமா போங்க. நீ ஸ்பீடா போலாம், ஒண்ணு அஞ்சு நிமிஷம் போலாம். நீ வேகமா கூட போய் எவ்வளவு வேகமா எப்படிதே என்ன வாங்கி வாங்கிக்க நல்லா காய்ச்சிக்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் காய்ச்சிட்டு ஒரு பாட்டில் வச்சுக்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். நல்லா மூடிட்டு சூழ்நிலை வச்சு மூடிட்டு அவரே வந்து சுத்தமாக திருப்பியா எப்படி 3 லட்ச ரூபா செலவு பண்ணி முடிச்சா கழிங்க. இந்த நான் கழிக்காத 23 வாங்கிட்டு கையில கொடுத்துட்டு ஒரு மீட்டர் ஒரு கர்மான பேரு இல்ல நீ உதவாங்க வீட்டுல கொண்டாடிட்டு வந்து எந்த ஊரு நான் பண்ணி தரேன். நான் அதை பண்ணி தரேன்னு தப்பா இருக்குதா? நான் சாப்பிட சார் சாப்பிடுவேன். நீ கொஞ்சம் காசு போய் செலவு பண்ண மதுரை போய் ஏகப்பட்ட காசு தெரியும். மதுரை வரைக்கும் போய் ஏகப்பட்ட காசு பண்ணலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு மாட்டேங்குது. கட்டிக்கலாம் சொல்ல மாட்டேன். நல்லா நல்லா அடுத்து அல்லாததெல்லாம் ஒரே வந்து கேட்டேன். அந்த இதெல்லாம் வந்து நீ கொண்டு போய் மாட்டி தேவையில்லாம மாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு நேரம் உயிர் வர கட்டம் வந்தது. அதையும் அவங்க பெருமாள் நாராயணன் அப்படிதான் அவனை பிடிச்சிட்டோம். புரியா? அவரே வளர்ந்துடுறேன். தெளிவா கிருஷ்ணசாமி
நான் ஆழ்வார்த்திலிருந்து வரேன். நான் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தேன். பார்த்த பின்னாடி சாமியோட ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இங்கே வந்து பார்த்தபோது சாமி வந்து ஒரு மிராக்கல் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு வந்து 15 வருஷமாக இருக்கிற பிரச்சனையை வந்து ஒரு செகண்டில் அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு அதுக்கே வந்து சாமிக்கு வந்து கோடான கோடி நன்றி. இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து பணம்னு எது கேட்டு வாங்குறது இல்லை. இப்போ நாம் சாமிக்கு என்ன கொடுக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. நாம் வந்து அன்னதானத்துக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்று சொல்கிறது, சாமி கிட்ட வந்தது பின்னாடி எனக்கு பரிபூரணமாக குணமாயிருச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, பரவாயில்ல. பணம் வந்து எதுவுமே கேட்டு வாங்குறது இல்லை. அவராக கேட்கறது இல்லை. நாமளாக பிரிப்பட்டு உண்டியில் போட்டு போகிறோம். அவ்வளோதான். ஆசிரி போனீங்களா? என்ன சொன்னாங்க? இருக்கான்னு பாருங்க வழி. உடச்சிடலாம் அவளை. ஐயா இந்த கை வலி போச்சா? அதை சொல்ல வேற வெந்திங்க இருங்க திரும்புங்க கீழே குனிய கீழே குடிய சைட்டு குடிச்சுங்க. அதை குடிச்சுனா வலிக்கணும். அதுதான் சொல்றது. என்னையா பாக்குறீங்க? நில்லுங்க, அப்புறமா சொல்லுங்க. வலி கல்லு அதான் சாப்பிட்டு போ. அப்படியா? பாருங்க பாருங்க. இருக்கா போச்சா? பழச்சுக்குதா குனி. உடனே கொஞ்சம் இருக்குதான் செய்யும். வீட்டுல கூடி இந்த மாதிரி எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு சுந்திரி வச்சு ஒட்டணும் வச்சீங்கன்னா வலி வராது. உட்காருங்க. ஆசிரியர் போற ஊசி போட்டு டாக்டர் உட்கார சொன்னார்ல, உட்காருங்க. கேக்குறேன், உட்காரு. எழுச்சி பாருன்னு சொல்லுவாங்க. கைய பாக்குற வா, கை ஒண்ணு பண்ண இன்னுமா. ஒரு 6 மாசமா கண்டினியூவா வலியா இருந்தது. மாறி மாறி இப்போ கை வலி குறைஞ்சி மறுபடியும் இடுப்பு 2 பக்கம் வலி. இப்போ ஐயா இது பண்ணதுக்கு பரவாயில்ல. வேற எங்கேயும் டாக்டர் கிட்ட மட்டும். டாக்டர் மாத்திரை ஒரு 6 மாசம் கால்சியம் எடுக்கணும்னு சொன்னார். இப்போ வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாறிச்சு. இல்ல அதெல்லாம் போடுறேன். நீ சும்மா பண்ண எடுக்க மாட்டேங்க. எனக்காவது ஒரு இடம் வாங்கி விட்டுட்டா பண்ணி சும்மா தொழில் ஒரு வேலை பண்ணிட்டுனா விட்டுட்டுனா போன் பண்ணிடுவேன். நீ சும்மா இந்த நம்பர் நானும் நம்பர் நிறைய வச்சுக்க. நீ பண்ண நானே பண்ணேன்.
உட்காருங்க, என்ன வேணும்? உட்காருங்க. first வந்து நீங்க தொடர்ந்து வச்சுட்டு நான் வச்சிருந்தேன். என் வேலை நான் வைக்கிற வேலை தான் முதல் வேலை. அப்ப சொல்லுங்க. எது நான் வேஸ்ட் கட்டி வர சொல்லி ஏன் கட்டி வர மாட்டீங்க? நான் வீடியோலயே போட்டுக்கிறேன். ராஜ் வெட்டி சிரிப்பு சொல்லிருக்காரு வேஸ்ட் கட்டி வாங்க கேஸா இருந்தாலும். எங்க வரீங்க? கோபாலபுரம். கோபாலபுரம். ஓ முன்ன வந்து போனீங்களே? நேற்று கூட போன் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. செவ்வாய் வழி தானே வலி குறைஞ்சிச்சு. போல் போட்டு உட்காந்து நீங்க அப்படிதானே போன தலைமையில அப்ப வேஸ்ட் கட்டி வேண்டி தானே. அப்புறம் பையன் நிறைய சொல்லி வேஸ்ட் கட்டி வேணும். சொல்லி வேஸ்ட் கட்டி விளையாண்டுக்கிறாங்க. சரிங்க, அடுத்த முறை கண்டிப்பா பேசிக்கிறேன். அப்ப சரிங்க உட்காரு. இவர் எடுத்தது பேட்டியா வரல. ஆமாங்க ஐயா, பேட்டி வரல. அதான் கேக்குறீங்க, இவர் எடுத்தது பேட்டியா வரல. நான் ரூபா செலவு பண்ணி வெயிட் பண்ணி பேட்டியா வரல. எவ்வளவு பேசினா தெரியுமா? இவர் பேசுறது சுத்தம் வரல. ஏன்னா மக்கள் விஷயம் மக்களுக்கு வரும். பேட்டி நிறைய உதவி இத்தனை வருஷம் கேட்கறதுக்கே இவர் வந்தாப்பா. பேட்டி வரலையே, ஏன் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணல கேட்கலாம்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நீயே கேட்டுருக்காங்க. ஆமா, பத்தி அவருக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, நான் பேசுறது வரவே மாட்டேன்னு கேட்கறாங்க நிறைய. அப்ப மக்களுக்கு எப்படி போய் சேரும் அது? அந்த வீடியோ பக்காவா கொடுத்தாரு பேட்டி வருது. கொடுக்குறீங்க போடல, சண்டை போட்டுருக்காங்க. கண்டிப்பா போடுவேன். இவருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு மிமிக்ரி செஞ்சில, அவரே சண்டை போடுவேன். ஆமா போடு. ஏன் போனட்டு வீடியோ போடல, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க கேட்கறீங்க. பக்காவா கொடுத்தாரு பேட்டி தெரியுமா? நீங்க அதே மாதிரி தாங்க பாத்துக்கணும். போடுங்க, நல்லா கொடுத்தாரு பேட்டி. போடல மக்களுக்கு அதெல்லாம் காணும். அப்ப அது போடுறதுல மக்களுக்கு தெரியும், தெரியாது. மக்களுக்கு தெரியும். காட்டணும். அதே காட்டி காட்டுறாரு வந்து பெல்ட் தான் காட்டுறாரு. காட்டிங்களா? சாப்பிட்டீங்க? சரி சாப்பிட்டீங்க. ஆறு கொடுத்துருக்கா கடந்துலையா? கண்டிப்பா பேசிக்கிட்டாங்க. சரிங்க, பேண்ட போட்டு வா. ஏய் அக்கா வந்து டீ வாங்கி போய் சப்போர்ட் பண்றாங்க. ஐயா கூட்டிடுறேன். வசந்தவங்க மட்டும் போயிட்டேன் ஒரு ஒண்ணு ஸ்கூல்ல வாங்க. ஸ்கூல் வாங்க அவங்க வாங்கிக்கிறேன். இந்த பில்டிங் கொஞ்சம் பரவாயில்லையா? எனக்கா சொல்லக்கூடாது. இல்லைங்க, பரவாயில்லைங்க. 32 வருஷமா இந்த பெல்ட் கட்டிருந்தேன். உங்ககிட்ட வந்து போன பிற்பாடு அந்த பெல்ட் தூக்கி போட்டேன். இப்ப சாதாரண பெல்ட் தான் கட்டிக்கிறேன். இது கொடுத்தாரு பேட்டி. உனக்கு எனக்கு இருக்குண்டா. ஆனா சொன்னா போகணும். படிக்கிற வாத்தியான மட்டும் பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். போங்கப்பா, வேகமா போகணும், ஸ்பீடா போகணும். இல்ல ஓடி கூட போங்க. எப்படி இருக்கு? பரவாயில்லையா? வேற என்ன பண்ணுது? இடுப்பு இடுப்பு இந்த இடம் இருக்குல்ல? ஆமா, இந்த இடம் இப்போ சாப்பிடுறதுக்கு உட்காரணும். நல்லா சப்ளாங்க போட்டு உட்கார வரல. கொஞ்சம் லேட் ஆகும். இதை மட்டும் கொஞ்சம் பண்ணணும். சரி, எண்ணெய் போட்டு உருவிட்டு சுடுதண்ணி வைக்க 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 நரம்பு ஊசு கழிச்சு. சரி,
போனுக்கு காலம் நானு அதிகமா சுடுத்தண்ணி யூஸ் பண்றது இல்ல. நீ ஊத்த சொல்ல இல்ல எப்பொழுதுமே சுடுத்தண்ணி யூஸ் பண்றது இல்ல. நீங்க சொன்னதுனால டெய்லி சுடுத்தண்ணி வச்சு அது இருக்குல்ல கொத்தமல்லி வழி குறையும், உனக்கு ரிலீஃப் ஆகும். அது வேற ஒன்றும் சொல்றேன். சரிங்க, வேற என்ன பண்ண காட்டுங்க. புரிய 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 திரும்ப என்ன கொடுக்குறேன். ஆடு விற்பாங்க தோல். குச்சியோட பாரு பண்ணி குச்சி கூட குச்சி சாப்பிட்டாமா சொல்ல எப்படி என்னுடைய பெயர் வந்து திருமால், கோபாலபுரம், கலைஞர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கேன். எனக்கு வந்து 1991 நடுமுது தண்டில் சதை வளர்ந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம். அதிலிருந்து 2023 வரைக்கும் பெல்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐயா டிவியில் வெப் நியூஸில் பார்த்தேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். வரும்பொழுது இந்த ஐயா கோவிலில் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டாங்க, துணிமணிலாம் கொடுத்தாங்க. ஆண்களுக்கு வேஷ்டி டவலு, பெண்களுக்கு சேலை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணுறாரு. ஆனால் யாருக்கிட்டேயும் வந்து 1000 கொடு, 500 கொடு, 50 கொடு, 10 கொடு என்ன அவர் வாயால் கேட்டது கிடையாது. உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் அன்னதானத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிதான் கேட்குறாரு. ஆனால் 2 வாரமாக வந்ததில் கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திருப்பூர், ஆம்பூர், ஆரணி, திண்டுக்கல் எங்கெங்கிருந்தோ வராங்க மக்கள், லோக்கல்ல இருந்து வராங்க. நல்லா பண்ணுறாரு, நல்லா சுகமாக இருக்குது. 10 செகண்டில் முடியுது, 20 செகண்டில் முடியுது. நான் வந்து 10 லட்சம் கூட செலவு பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஐயா கிட்ட வரும்பொழுது காசு பணம் கேட்டதில்லை. ஐயா கேட்பாரு, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? போனேங்க. என்ன சொன்னாரு? ஊசி போட்டாரு, மாத்திரை கொடுத்தாரு, ஸ்கேன் எடுத்தாரு, ஒன்றுமே ஆகலை. சாப்பிட்றோம், 5 வருஷமா இருக்கிறேன், 10 வருஷமா இருக்கிறேன், 15 வருஷமா இருக்கிறேன்னு சொன்னார். ஐயா வந்து 15 செகண்ட் 20 செகண்டில் குணப்படுத்துறாரு. அவருடைய ஐயா தொண்டு வந்து மக்களுக்கு எல்லாரும் போய் சேரணும். இருந்தாலும் இந்த வெப் நியூஸில் போன வாரம் நான் விவரமாக தெளிவாக பேட்டி கொடுத்தேன். நான் இந்த பெல்ட்டு வச்சுட்டு இருக்கிறேன், போட்டுன்னு இருக்கிறேன், இந்த பாருங்க காட்டினேன். ஆனால் என்னுடைய இந்த வெப் நியூஸில் தகவல் மக்களுக்கு போய் சேரலை. இதுக்கு மேலே மிமிகிரி செந்தில் ஒரு ஐயா இருக்கார், அவர்கிட்ட நான் நேரடியாகவே ஃபோன் பண்ணி பேசுவேன். பேசும்பொழுது உங்கள் டிவியில் பார்த்துதான் இருக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு கூட சொன்னேன். ஆனால் இந்த போன வாரம் வந்து டிவியில் வரும்னு நினச்சேன், இது வரைக்கும் வரல. நான் நேரில் வந்தேன். இப்போ இருக்கிற வெப் நியூஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவர்கிட்ட சொன்னேன், ஐயா ஏன் நீங்கள் வந்து யூடியூப்பில் கொடுக்கல, யூடியூப்பில் வரல, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் வந்து குறைஞ்சது ஒரு 50 எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, 50ல் வந்து ஒரு 35ஆவது நீங்கள் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாதான் மக்களுக்கு போய் சேரும். அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். காரணம் என்ன கேட்டால், ஐயா வந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கலை. ஐயா வந்து ஆசி எழுதி கொடுன்னு கேட்கல. ஐயா வந்து எனக்கு அதை பண்ணி இது பண்ணி கேட்கல. அவரு வந்து மக்களுக்கு நல்லதை பண்ணும்பொழுது அவருடைய டிவி வந்து உலகம் பூரா பரவணும். அவரு வந்து என்ன பண்றாரு, நாராயணன் பேரை சொல்லி நாம வைக்கிறாரு, வாயில வந்து நாமத்தை போடுறாரு. நல்லா இருக்கு. வரவங்களுக்கு நல்ல முறையா சாப்பாடு கொடுக்குறாங்க, காபி கொடுக்குறாங்க நல்ல வேலையில.
அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த டிவி வந்து மக்களுக்கு சேர்ற மாதிரி ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஐயா போரூர் ஐயா கொழுந்து பேசுகிறேன். நான் வாரம் மக்களுக்கு முதல்ல பசியாமத்துற வேலை எங்கள் அப்பா நாராயணன் சொல்லியிருக்காரு. மக்கள்கிட்ட காசு கேட்கறது இல்லை. மக்கள்னால உங்களால் முடிஞ்சது தர்மத்தை கொடுங்க அன்னதானத்துக்கு. நம்மளுடைய கரும தேர்வுக்காக தான் மக்களுக்காக வாங்கி மக்களுக்கு வாரம் அன்னதானம் போகிறேன். ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இது வாடகை விடுங்க. இப்போ வந்து செவ்வாய், வியாழன், வெள்ளி, ஞாயிறு 4 நாள் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட் ஆகும். வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நாமத்திலே சரி பண்ணி தருவேன். இது வந்து எங்கள் அப்பா அதே மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா வீட்டில் சாமியை கும்பிடுங்க, தீய வழியில் போயிடாதீங்க. அதே மாதிரி மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எல்லாமே தெரியும். சில மக்கள் 10 வருஷம் 15 வருஷம் வழியில் வருது. இந்த நாமத்திலே பாதி வழி குறையும், பாதி வழி இருக்கும். நான் ஐயா கிட்ட கேட்டுதான் நான் பண்ணித்தரேன். பாதி வழி குறைஞ்சிருது, பாதி இருக்கும். வீட்டில் அதேமாரி நான் சொல்கிறபடி அவங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த வழியும் போயிடும். இல்லைன்னா போகாது. பல வழி அங்கே போகணும், குறைஞ்சிச்சு வழி போகணும்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா என்கிட்ட வர வேண்டிய வேலையே இல்லை, அங்கேயே சரியாக போகும். இந்த இப்போ ஐயா வந்து கோபாலத்தில் வந்து வந்தார். அவர் எத்தனை வருஷம் வழி கொடுத்தாரு பார்த்தீங்க. எத்தனையோ வருஷம் வழியிலலாம் எடுத்து எங்கள் அப்பா நாராயண தீர்த்து இந்த வீடியோவில் போட போகிறாங்க. இது பாருங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி, ஞாயிறு 4 நாள் வாங்க. மக்களுக்காக சேவைக்காக நான் இருக்கிறேயா ஐயா உண்டியா.